கோவை அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனை ஆதரித்து கொடிசியா மைதானத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், முதலமைச்சருக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தால் ஒரே மேடையில் மக்கள் நலத்திட்டங்களை பேச தயாரா என சவால் விடுத்தார். தில்லு திராணி தெம்பு இருந்தா நீங்களே ஒரு கூட்டத்தை போடுங்க, மேடையே போடுங்க, நீங்களும் பேசுங்க. உங்களுடைய ஆட்சியில் போடப்பட்ட திட்டத்தை, கொண்டு வந்த திட்டத்தை நானே நேராக பேசுறேன். எந்த இடத்தில் கூப்பிட்டாலும் நான் வர தயார். நாமக்கல் தொகுதி பாஜக வேட்பாளர் KP ராமலிங்கத்தை ஆதரித்து அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை பரமத்தி பகுதியில் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் திமுகவுக்கோ அதன் கூட்டணிக்கோ நாம் போடும் ஓட்டு பாவ ஓட்டு என்றும் அண்ணாமலை பேசினார். சுற்றுச்சூழலை நாசப்படுத்தியாச்சு, சட்டம் ஒழுங்கை சீர்குலைச்சாச்சு, விலைவாசியை உயர்ச்சியாச்சு, எல்லா இடத்திலும் லஞ்சத்தை கொண்டு வந்தாச்சு. கேட்டா முதலமைச்சர் நல்லாட்சி கொடுக்கிறார், மறுபடியும் நிற்கிறார். ஆனால் சகோதர சகோதரிகள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அதனுடைய கூட்டணிக்கோ நாம் போடுகின்ற வாக்கு என்பது அது பாவ ஓட்டு. அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது ஐயா. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தேனி மக்களவை தொகுதி வேட்பாளர் தங்க தமிழ்செல்வனை ஆதரித்து கம்பம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். டிடிவி தினகரன் மீது பல வழக்குகள் இருப்பதாகவும் அதற்காகவே அவர் பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளதாகவும் கனிமொழி காட்டமாக தெரிவித்தார். டிடிவி அவர்கள் மீது முதல் இடி கேஸ் இருக்கு, 29 கோடி. அதுக்கப்புறம் அந்த வட்டி போட்டு இப்ப அது 75 கோடிக்கு வந்திருக்கு. அதே போல எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பணம் கொடுக்க முயற்சி செய்தாருன்னு வழக்கு இருக்கு. இந்த வழக்கெல்லாம் காணா போனோம்னா என்ன பண்ணணும்? பிஜேபி ஒரு பெரிய வாஷிங் மெஷின் இருக்கு. ஒண்ணு பிஜேபியில சேரணும், இல்லைன்னா பிஜேபி கூட்டணியில சேர்ந்தீங்கன்னா அந்த வாஷிங் மெஷின்ல உங்களை தூக்கி போட்டுருவாங்க. போட்ட உடனே அது சுத்தி துவைச்சு எடுத்து சுத்தமாயிடுச்சுன்னு காய போடுவாங்க. திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் கரூர், திருச்சி, தஞ்சாவூர் தொகுதிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தேர்தலுக்காக அடிக்கடி தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடி அடுத்த 15 நாட்களுக்கு இங்கேயே தங்கினால் கூட பாஜகவுக்கு ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் கிடைக்காது என்றார். நான் சவால் விடுறேன், நீங்க அடுத்த 15 நாள் தமிழ்நாட்டில் நீங்க என்னன்னா சுற்றி வந்தாலும் இங்கேயே குடியெடுத்து தங்கினாலும் உங்களால ஒன்றிய பாஜக அரசால தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில கூட டெபாசிட் கூட நீங்க வாங்க முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.